திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்ன மெசேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டக்குன்னு புரியல. அப்புறமேட்டு தான் புரிய வந்தது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சேலஞ்ச் பண்றாரு. சபாஷ்! சரியான போட்டி. ஸ்டூடண்ட் வந்து மென்டார் கிட்ட போட்டி போடுறாப்படி. உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அடிச்சு உடைக்கிறேன் மாஸ்டர் அப்படிங்கிறாப்படி. இங்க பாருங்க 2 நாள்ல 100% ப்ராஃபிட் பண்ணிக்கிறேனுங்கிறாரு. இது வேணும்னே அவர் வந்து $33 மட்டுமே டெபாசிட் பண்ணியிருக்காரு. இது எத நோக்கி குறியிடுதுன்னா, நம்மளோட அந்த 33 டூ $2,300 ப்ராஃபிட் பண்ண வீடியோவ நோக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அத்துலூன் அமௌண்ட் வேணும்னே டெபாசிட் பண்ணி, அந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில இறங்கியிருக்காரு. ஸோ, இத நான் பதிவு பண்ண விரும்பினேன். $33 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல அவரு இப்போ $72 ஆக்கியிருக்காரு. ஆம், இது வந்து எத குறியிடுதுன்னா, நம்ம ஸ்டூடண்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்கலாம் எப்படியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்து ட்ரேடிங் மெத்தட யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்னாலே பயம். அப்படி, இப்படி அப்படின்ட்டுவங்கலாம் பயம் காட்டி, சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, நம்ம ஸ்டூடண்ட்டுக்கு அந்த திமிரு, தெனாவெட்டு, கெத்து என்ன பண்ணாலும் மார்க்கெட்லேருந்து நான் மீண்டு வருவேன். இப்போ பாருங்க நம்ம ஸ்டூடண்ட்டே நம்மகிட்ட சவால் விடுறாங்க. அப்படி செஞ்சு காமிச்சிங்கன்னா, முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். பெருமைப்படுவேன். ஏன்னா, என்னோட டார்கெட்டுங்கிறது பணம் கிடையாது. என்னோட டார்கெட் நான் எத்தனை பீப்பிள சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோட அச்சீவ்மெண்ட். இந்த ஃபீல்டில ஏகப்பட்ட அநியாயங்கள், மோசடிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் அவதரித்து விட்டான் அந்நியன் அப்படிங்கிற மாரி நான் வந்தேன். இதில ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோர்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாவும், அஃபோர்டபுளாவும் வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் ஹெல்ப் டிஸ்கார்டு அது இது எதுவும் போடல. டைரக்ட்டா வாட்ஸ்அப் இல்ல கால் பண்ணு. எனக்கு உடம்பு சரியில்லன்னா நான் அப்புறம் பேசுறேன். இல்லன்னா வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் பண்ணு. அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை இருக்கும். அப்படின்லாம் சொல்லி நேரம் பகல் பார்க்காம ஹெல்ப் பண்றீங்க மக்களுக்கு. எனக்கு அதில தான் கிக்கு. நாம ட்ரேடிங் பண்ணி தான் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. எனக்கு இந்த $1,00,000 பே அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ரிஸ்க்கும் இருக்கு. தவிர நான் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு ஜெனரேஷனல் வெல்த் இருக்கு. நான் சும்மாவே இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு டைம் பாஸ். சும்மா இருந்தா டிப்ரஷன். அதுக்காக ஒரு டைவர்ஷன். அப்புறம் என்னோட தாட் ப்ராசஸே வேற மாரி இருக்கும். நான் எத்தன பேத்து வாழ்க்கையில ஒரு முக்கிய திருப்புமுனையா இருந்து, அவங்களோட சக்சஸ்க்கு உறுதுணையா இருந்திருக்கேங்கிறது தான் என்னோட டார்கெட். அதனால கோவேந்தன் ப்ரோ, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நாம மக்கள் கண் முன்னாடியே செஞ்சு காமிக்கலாம். மார்க்கெட் மெக்கானிசம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மனசுல இந்த நம்பிக்கையும், தெனாவெட்டியும் இப்போ மார்க்கெட் மெக்கானிசம் விதைச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கோவேந்தன் ப்ரோ மட்டும் இல்ல, வேற ஸ்டூடண்ட் பேசக்குள்ளயும் கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. வேற ஸ்டூடண்ட்டும் அடிச்சு பேசுவாங்க. அவங்க எல்லாருமே ப்ரூஃபோட வராங்க. கூடிய சீக்கிரத்தில. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல பேரு தினம் கொஞ்சம் சில பேருங்க வந்து பார்த்தீங்கன்னா, தினம் லட்சக்கணக்கில சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வராங்க. முக்கியமான தகவல்கள்லாம் அதில வந்து மறைக்கப்பட்டு வெறும் ஸ்டேட்மெண்ட்டு வந்து நாங்க காமிக்க போறோம். ஆம், அதுக்கும் ரெடி ஆயிட்டுருக்கோம். ஸோ, இந்த கெத்து தாங்க மேட்ரு. மார்க்கெட் மேல இருக்கிற பயம் உங்களுக்கு போகணும். சைக்காலஜிக்கலா நீங்க வந்து அப்படி ஒண்ணு இல்ல. மார்க்கெட் எமோஷன்ஸு, சைக்காலஜிங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க தப்பான வீடியோஸ் நெறைய பேர் போட்டு உருட்டிட்டு இருக்க வீடியோஸ், சைக்காலஜின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பேசுறான். என்னாத்துக்கு பேசுறான்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவன் டெய்லி ஏதோ ஒரு கன்டென்ட் போடணும், வியூஸ் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைங்கள முன்னுக்கு பின்னாடி மாத்தி போட்டு பேசுறான், பேசிக்கிட்டே இருக்கான். ஓகே. அவ்வளோலாம் இல்ல விஷயம். நீங்க சிம்பிளா, மெக்கானிக்கலா வந்து ட்ரேட்ஸ வந்து கரெக்ட்டா இங்க, இங்க எடுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு அதெல்லாம் எஃபெக்ட்டே கிடையாது. ஓகே. ஆ அப்புறம் நம்ம கோவேந்தன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆம் போன வருஷமே வந்து கிளாஸ் முடிச்சதுமே 1 மந்த்லயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த டைம் பீரியட்ல தான் அவர் வந்து எல்லாம் முடிச்சாரு. ஸோ, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆயிட்டு அவர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாரு நம்மளுக்கு. அவர் பே அவுட்டுமே வந்து எடுத்திருந்தாரு. ஆ இங்க பாருங்க. எத்தனை எத்தனை அக்கவுண்ட் 1, 2, 3 இதெல்லாம் நம்மட்ட சேர்றதுக்கு முன்னாடியே வாங்கினது. எல்லாம் மோசமா இருந்த நிலைமையிலேருந்து மீட்டு கொண்டு வந்து பாஸ் ஆகி காமிக்கிறது தான் நம்ம வேலை.
மார்க்கெட் மெக்கானிசம்ன்றதோட பவர் மார்க்கெட் மெக்கானிசத்தோட பவர் என்னென்னா, ஒரு ட்ராடவுனில் இருக்கிற அக்கௌண்ட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா மீட்டு கொண்டு வந்துடும். இது கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்குள்ளே தான் இதோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில பல மாதங்கள் யூஸ் பண்ணதுனால இப்போ வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ இது அவரெல்லாம் பேமெண்ட் வாங்கினது அப்போது அவர் பேசிக்காக ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க்கு ஒரு பேமெண்ட் வாங்கினது. நான் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு கேட்கல, ஃபாலோ அப் அதிகமாக பண்ணல நான். எனக்கு தேவை நீங்கள் ஒரு சக்ஸஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லா பேமெண்ட்ஸும் எனக்கு காமிச்சிட்டு இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாமளும் அதை எல்லாத்தையும் வீடியோவில் போட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் மெக்கானிசத்தோட கொள்கை. நிறைய இது இந்த மாதிரி காமிக்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா இது மக்களை வந்து வேறு மாதிரி ட்ரிகர் பண்ணும். அப்புறம் இவனுங்க யூடியூப்பு அது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நம்ம சிஜே ட்ரேட்ஸ் சேனல் வந்து அதில் தான் மாட்டிகிட்டு இருந்ததுனால அதை அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த சேனலை. அதனால தான் மார்க்கெட் மெக்கானிசம்க்கு வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் அடக்கி வச்சிட்ருக்கோம். ஸோ அது மாதிரிலாம் ஏதாச்சும் காமிச்சோன்னா கூட ரொம்ப ஹைட் பண்ணி முக்கியமாக கவனிக்க வேண்டியது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். இவ்வளோ பேர் இவ்வளோ ரிசல்ட்ஸ் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க. ரியல் இன்டர்வியூஸ் அவங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறோம். அவங்களே வந்து வீடியோவில் திருப்பி வராங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் நாம். நானுமே ரெகுலராக அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். விஐபி சிக்னல்ஸோட அப்டேட்ஸுமே போட்டுட்ருக்கேன். மந்த்லி என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது வேலை செய்யறதுக்கு. பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். தேங்க்யூ.